31/1/2024 புதன்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகண்ணபிரானுக்கு பால் அபிஷேக ஆராதனை. வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். விரதாதி விசேஷங்கள். கரிநாள். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு? விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாள். நீர்நிலை தொடர்பான செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய தின ராசி பலன்கள். மேஷ ராசி. உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். இழுபறியில் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். சோதனை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அஸ்வினி ஒத்துழைப்பு ஏற்படும். பரணி அனுபவமான நாள். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி. அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் உண்டாகும். புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். கலை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி ஈடுபாடு உண்டாகும். மிருகசீரிஷம் வாய்ப்பு கிடைக்கும். மிதுனராசி. வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும். மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். பேச்சுவார்த்தை மூலம் காரிய சித்தி உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தினர் ஆதரவாக செயல்படுவார்கள். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷம் சிந்தனை மேம்படும். திருவாதிரை காரிய சித்தி உண்டாகும். புனர்பூசம் உதவி கிடைக்கும். கடகராசி. வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். பாகப்பிரிவினைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோக பணிகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. புனர்பூசம் ஆதரவு கிடைக்கும். பூசம் இன்னல்கள் குறையும். ஆயில்யம் திருப்பங்கள் ஏற்படும். சிம்மராசி. சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும். பேச்சுக்களில் கனிவு வேண்டும். புதுவிதமான ஆடை சேர்க்கை உண்டாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மகம் வரவு உண்டாகும். பூரம் கனிவு வேண்டும். உத்திரம் ஈடுபாடு அதிகரிக்கும். கன்னிராசி. முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் அவசியம். தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடம் குறையும். மூத்த சகோதரர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படும். இரக்கம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் எண்ணம் ஈடேறும். அஸ்தம் சிந்தித்து செயல்படவும். சித்திரை அனுகூலம் ஏற்படும். துலாராசி.
மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இழுபறியில் இருந்து வந்த வழக்குகளுக்கு முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை ஆர்வம் உண்டாகும். சுவாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். விசாகம் கவனம் வேண்டும். விருச்சிகராசி சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சி அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாகும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். வேதனை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. விசாகம் முயற்சி அதிகரிக்கும். அனுஷம் உதவி கிடைக்கும். கேட்டை மேன்மை உண்டாகும். தனுசு ராசி தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். கீர்த்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூலம் வெற்றி கிடைக்கும். பூராடம் மாற்றம் ஏற்படும். உத்திராடம் ஒத்துழைப்பான நாள். மகர ராசி தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். சலனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உத்திராடம் இன்னல்கள் குறையும். திருவோணம் நெருக்கம் அதிகரிக்கும். அவிட்டம் மேன்மையான நாள். கும்பராசி பழைய நினைவுகளின் மூலம் மனதில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். நண்பர்களின் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வெற்றி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் சோர்வு ஏற்படும். சதயம் குழப்பமான நாள். பூரட்டாதி அனுபவம் ஏற்படும். மீனராசி உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி அறிமுகம் கிடைக்கும். உத்திரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும். ரேவதி முன்னேற்றம் ஏற்படும்.